பேருக்கு தெரியாது. சத்தியமாக சொல்லிட்டு சொல்கிறேன், 95% எவனுக்குமே தெரியாது. அவருடைய ஆளுமை, அவருடைய படிப்பு, அவருடைய நாலேஜ் இதெல்லாம் பியாண்ட் அப்ரிசியேஷன். பியாண்ட் அவர் அகிம்சவாதி. கண்ணாமணியாக பேசிட்டு கூட சான்று சிறுபதியார் போயிருக்கார். கண்ணாமணியாக எனக்கு மரத்துக்கு எதிர்க்க உட்காந்து பேசியிருக்கேன். பேசி முடிச்சுட்டு சாண்டை திருட்டு அவர் விடாம பாட்டு எழுதுன்னு சொல்லிட்டு வர கூட அழைச்சிட்டு போயிருக்கேன். போனது பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. உடனே ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன். இதுக்கு ஒரு அழுக, இப்படி பொறுத்துட்டாரு ஆக்சிடென்ட் ஆகி. உடனே அவரை இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இவர் மகாபெரிவாளர் காஞ்சிபுரம் பார்க்க போயிருக்கார். இப்போ காஞ்சிபுரம் சொன்னாரா, இல்லைப்பா கண்ணதாசன் உடம்பு அடிச்சுட்டு மேபிளியா அவர் கொண்டு ஆகாது. அவர் தாத்தா தான் திருவண்ணாமலை கோயிலுக்கு இது பண்ணார். அவங்க அப்பா தான் காஞ்சிபுரம் கோயில் கட்டியிருக்கார். அவருக்கு இன்னும் அர்த்தமுள்ள நிறைய புத்தகம்லாம் எழுத வேண்டியிருக்கேன். அவருக்கு கொண்டு ஆகாது. இந்த வீடு கொண்டு அவர் கிட்டி விடு, நான் கொத்துடுவோம் அப்படின்னு. அப்படி இவர் நமஸ்காரம் மட்டும் இவர் பயம், எப்படி அவருக்கு வீவு இருக்கு காலக்காக கத்திராரு என்ன பண்ணி திட்டுவார். இருந்தாலும் தைரியமாக என்ன பண்ணார், வீவு இட்டுட்டு மாற்றி தலாக எழுதி வச்சுட்டாரு. கால பேர் எழுதி அவர் பார்த்துருக்காரு. கடையில் வச்சு யார் எனக்கு கட்டி விட்டு அப்படி கேட்டாராம். இவர் உனக்கு நம்பிக்கை எல்லாம் வைக்கலாம், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் ஆயிட்டேன் அப்படின்னாரா. அதுதான் இவர் டியர்ஸ் என்னை அழைச்சிட்டு போவட்ட அப்படின்னாரு. ரெண்டுமே மறுபடியும் போய் பார்த்துருக்காரு. பார்த்து அப்போது பெரிய ஆசீர்வாதம் பண்ணி நீ எதுக்கு கவலைப்படுற, உனக்கு எல்லாம் சரியாயிடும், நீ போய் எழுத வேண்டிய பார்த்து நிறைய புத்தகம் எழுத வேண்டியிருக்கு, நீ அர்த்தம் இந்த புத்தகம்லாம் எழுது, உனக்கு கூட ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வச்சாரு. நான் மாதிரி ஒரு மாறு அதுதான் சொல்கிறேன். கண்ணதாசன் மாதிரியா இன்னொரு பேர் யாராலும் எடுக்க முடியாது. ஒரு தனி அவுட்ஸ்டாண்டிங் பர்சன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, வாழ்க வளமுடன். இந்த அருமையான கண்ணதாசன் பிறந்த நாள் விழாவில் இந்த அலைகடல் போல் கூடியிருக்கின்ற மக்களை பார்க்கும் பொழுதும் கவியரசனுடைய குடும்பத்தாரை பார்க்கும் பொழுதும் உளமாற மகிழ்கிறேன். நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று கவியரசர் அவர் புகழை பாடுவதற்கென்றே நாங்கள் எல்லாம் பெறப்படுத்திருக்கிறோம். வாழ்க்கையின் ஒவ்வொரு காலடி தடத்திலும் கண்ணதாசன் பாட்டு ஒலிக்கும். அது குழந்தை பிறந்தாலும், அதுக்கு தாலாட்டு பாடினாலும், அது ஏன் பிறந்ததுன்னு வருத்தப்பட்டாலும், அது குறையோடு பிறந்தாலும், அது வளர்ந்தாலும், படித்தாலும், திருமணம் முடித்தாலும், புகுந்த வீட்டுக்கு போனாலும், காதல் வாழ்க்கை வாழ்ந்தாலும், கடைசியிலே முடிந்தாலும் அத்தனையிலும் கண்ணதாசன் பாட்டு ஒலித்துக் கொண்டே இருக்கும். அவர் வாழ்க்கையில உண்மை ஒளி இருந்தது. அதனால்தான் அவர் சொன்னதெல்லாம் பலித்தது. பூமுடிப்பாடு இந்த பூங்குழலின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா அவர் மகளுக்கு கல்யாணம் நிச்சயமாகிறது. பணம் கொடுக்காமல் ஏமாற்றுகிறார் ஒரு தயாரிப்பாளர். வாடா அவன் செட்டில் தீப்பிடிக்கல அப்படின்னு சொல்லும் முன்னாடி அந்த செட்டில் தீப்பிடிக்கிறது. அவர் சொன்னது நல்லதும் பலித்தது, கெட்டதும் பலித்தது. அறம்பாடி பெருந்தலைவர் ரெண்டே வார்த்தை சொன்னார். இன்னைக்கு சிவாஜி ரவி சொன்ன மாதிரி கண்ணதாசனை என்னையா புகழணும்? காட்டுக்கு ராஜான்னா சிங்கம் தான், பாட்டுக்கு ராஜான்னா கண்ணதாசன் தான். இதுக்கு மேலே என்ன புகழணும்? ஸோ ஒரு நாள் உங்கள் அப்பா பக்கத்தில் இருக்கும்போது தான் கிண்டலாக பாடினாரு, எங்கள் கவியரசருக்கு வீடு வரை விஸ்கி, வீதி வரை தான் சொந்தம், காடு வரை பஞ்சு, கடைசி வரை கவிதைனார். உடனே கவியரசர், ஏன்பா என் பாட்டையா எனக்கு உல்டா பண்ணி பாடுறியான்னு. அந்த அளவுக்கு பஞ்ச அருணாச்சலத்திடத்திலே உறவு என்பதை தாண்டிய ஒரு பாசமும் ஒரு நட்பும். ஆக பழகுவதற்கு ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருப்பார். என்ன மாதிரி ஒன்றும் தெரியாதவங்களை கூட ஓன்னு பாராட்டி உயர்த்துகின்ற பண்பு உண்டு. அதனால்தான் கவிஞர் வாலி சொன்ன, கண்ணதாசனே நீ பாடத் தொடங்கிய பிறகுதான் திரைப்பட கொட்டகைகள் எல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலங்களாயின. அவர் பாடினால்தான் அந்த படம் ஓடும். பெருந்தலைவர் பற்றிலாம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவருக்கு ரஷ்யாவுக்கு போனோம். அவருக்கு அங்கேருந்து அழைப்பு வந்திருக்கு. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கிண்டல் அடித்தாங்க. பெரிய விஞ்ஞானி, இவருக்கு பெரிய அணுசக்தி தெரியும், இவருக்கு பெரிய பொருளாதாரம் தெரியும், இவர் அங்கே போய் என்னையா பண்ண போறாரு அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் வருத்தப்பட்டார் பெருந்தலைவர். என்னப்பா இப்படி சொல்றாங்களே,
எனக்கு பொருளாதாரம் தெரியாது, ஆனால் எங்கெங்கே எந்த நதி ஓடுறது, அது எங்கே அணை கட்டினா எத்தனை பிரயோஜனப்படும், அதற்கு என்ன தேவை, அதற்கு என்ன உதவி வாங்கணும்னு தெரியும். மற்றபடி எனக்கு சயின்ஸ் தெரியாது, விஞ்ஞானம் தெரியாதப்பா அப்படின்னார். கவலைப்படாதீங்க, காளிதாசர் படத்துல சொல்றாரு, அப்பா அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது, ஏதும் அறியாத பிள்ளை என்று நினைக்கின்றது, இந்த தாய் இருக்கும் வரை கவலை இல்லை, சென்று வா மகனே வென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வாடார். சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா, இந்த தாய் இருக்கும் வரை கவலை இல்லை என்று சொன்னார். அப்படி பாடுகின்ற ஆசுகவி, வரகவி, தெய்வ கவி, அள்ளி கொடுத்த வள்ளல், பொருளையும் கொடுத்தார், தமிழையும் கொடுத்தார். காலமுள்ளவரை கண்ணதாசன் புகழ் பாடுவோம், அவர் புகழ் நிரந்தரமானது. இதோ என் பிள்ளையும் ரவி, நான் பெறாத பிள்ளையும் ரவி. இந்த பிள்ளை வீடு தேடி வந்து, அம்மா நீதான் கண்ணதாசன் புகழ் பாட எங்கள் சங்கத்துக்கு தலைவி என்றார். அன்று முதல் இந்த குழந்தைகள் என்னை உட்கார வைத்து அவர்கள்தான் வேலை செய்கிறார்கள். நீங்கள் எல்லாம் அள்ளி கொடுக்கிறீர்கள், அன்போடு வருகிறீர்கள். பிறகென்ன, கண்ணதாசன் புகழ் பாடிக்கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம். போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும், ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர் வரனும் இல்லேன் அஞ்சேன் என்று சொன்ன கவியரசன் மகன் நான். அப்பாவை பற்றி பேசும்போது, அப்பா இறந்து இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் அவரோட புகழ் பாடிக்கிட்டே இருக்கும். அப்பா பொதுவாக எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பும்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணதாசன் மகனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஏன்னா எந்த இடத்துக்கு போனாலும் அப்பா கண்ணதாசன் மகனு தெரிஞ்சாலும் அது கிடைக்கிற மரியாதையே தனி. ஒரு சமீபத்தில் சிங்கப்பூருக்கு போயிருந்தேன், அங்கே பேச கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போய் பேச போகும்போதே அந்த ஊரில் ஒரு பேப்பரில் வேறு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. என்ன பேச அழைச்சவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து என்னை ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போய் ஹில்டன்கிற ஹோட்டலில் தங்க வச்சுருந்தாங்க. அடுத்த நாள் தான் ஃபங்க்ஷனு. அங்கே இருந்து எடுத்துகிட்டு அடுத்த நாள் ஈவினிங் ஃபங்க்ஷன், நீங்கள் இங்கே தங்கிக்கோங்க, பக்கத்தில் சாப்பிட்ருங்க எல்லாம் சொல்லிட்டு போனாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு நைட்டு தங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் அந்த பக்கத்தில் இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட போனால் பில்லு கேட்டால் பில்லு தரமாட்டேன்னாங்க. என்னங்க அண்ணா, இல்லைங்க ஓனர் உங்களை பார்க்கணுன்றாரு. நாங்கள் சரி நேரம் எழுந்திரிச்சு ஓனர்கிட்ட போனோன்னே அவர், ஐயா நீங்கள் வரீங்கன்னு சொல்லி பேப்பர்லாம் வந்துச்சு, நாங்கள் பார்த்துட்டோம், தெரியும், நான் வந்து உங்கள்கிட்டலாம் காசுலாம் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, முக்கியமாக அவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சொந்தத்தோட ரிலேஷனாக அவர் அங்கே ஹோட்டல் வச்சுட்டு இருந்திருக்காரு. அதனால் கண்ணதாசன் மகன்னொன்னே அவர் வாங்க மாட்டேன்ட்டார். இந்த நியூசிலாண்டுக்கு போயிருந்தேன், அங்கே ஃபங்க்ஷன்லேயும் அப்படி தான் எல்லாரும் சேர்ந்து என்னோட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த இந்த பெருமை எல்லாம் வந்து எனக்கு இல்லை, எங்கள் அப்பாவுக்கு. கண்ணதாசன் மகன்றதுனால தான் எனக்கு கிடைச்ச பெருமை. அதே மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப இப்போ டைம் இல்லைன்னு சொல்கிற காவிரி மீது சில 2-3 விஷயம் கண்ணதாசன் மகன்கிறதுனால எனக்கு கிடைச்ச கௌரவத்தை சொல்கிறதுக்காக ஒரு 2-3 விஷயம் சொல்கிறேன். நான் வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி மெட்ராஸ் கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டிங்கிற இடத்துல லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஹவுசிங் லோன் அப்ளை பண்ண எல்லாம் ஏற்பாடு நடந்துகிட்டு இருந்துச்சு, எல்லாம் முடிஞ்சுது. அங்கே அந்த மேனேஜர் நல்லா ஹெல்ப் பண்ணார், எல்லாம் முடிஞ்சுது. ஆனால் லோன் வர ரொம்ப டைம் ஆச்சு. அப்புறம் அந்த மேனேஜரை போய் கேட்டேன், என்ன சார் லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன சார் பிரச்சனை என்னென்னு. அப்போ அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, நீங்கள் பக்கத்து பில்டிங்கில் பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருப்பார், அவரை போய் பாருங்கள் அப்படின்னாரு. சரி, நான் போய் பிரசிடென்ட் பக்கத்தில் பில்டிங்கில் போய் பிரசிடெண்ட்டை போய் பார்த்துட்டு என்னோடய விசிட்டிங் கார்டை கொடுத்தேன். பார்த்துட்டு, அப்படியா கண்ணதாசன் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷங்க, நானும் கவிதையெல்லாம் எழுதுவேன், நான் உங்கள் கிளினிக் பக்கத்தில் தான் வீடு இருக்குது எல்லாம் சொல்லிவிட்டு உடனே அந்த அக்கௌண்ட்டை கூப்பிட்டு என்ன சார் லோன் அப்ளை பண்ணியிருந்தா நான் கொடுக்கலையாமே அப்படின்னாரு. இல்லை சார், இவருக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் இவருக்கு உடனே எல்லாம் கொடுக்க முடியாது. அவர் சொன்னார், அதெல்லாம் நீ சொல்லாத, நான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் விஐபி, இவங்கெல்லாம் நம்மள்கிட்ட லோன் வாங்குறதே பெரிய விஷயம், உடனே போட்டு கொடுனாரு. அடுத்த நாளே செக்கு கொடுத்துட்டாங்க. இது முடித்தோன்னே நான் பார்த்த மேனேஜர்கிட்ட சொன்னேன், சார் கொடுத்துட்டாங்க சார். அவர் சொன்னார், சரி ஒன்றும் இல்லை, இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கவரில் ஒரு 1000 ரூபா போட்டு கொண்டு போய் பிரசிடெண்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னாரு. சரி, எனக்கு கூச்சமாக இருந்துச்சு, சரி இருந்தாலும் பரவாயில்ல அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நேராக ஒரு கவரில் ஒரு 1000 ரூபா போட்டு எடுத்துகிட்டு போய் பிரசிடெண்ட்டை கொடுத்தேன். என்ன தம்பின்னாரு. இல்லை சார், நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, எடுங்க கண்ணதாசன் பையன்ட்ட காசு வாங்கினா நான் நல்லா இருப்பானான்னு கேட்டேன். இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட், நான் ஒரு என்னோட வீட்டு வாசலில் நிறுத்தி இந்த பைக் தொலைச்சி போயிடுச்சு ஒரு 20-25 வருஷம் முன்னாடி. Yamaha RX 100ன்னு ஒரு பைக்கு. சரி, இப்போ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னார், நீங்கள் வந்து வெறும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, எஃப்ஐஆர் காப்பி வாங்கிக்கோங்கன்னாரு. அப்புறம் அடுத்த நாள் போய் எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் போய் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எஸ்ஐ கூப்பிட்டு பேசுவார், அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்து பேசுவார், இப்படி மாறி நடந்துக்கிட்டே இருந்துச்சு.
ஒரு 2 மாதம் ஆச்சு. நான் சொன்னேன், என்ன சார் கிடைக்குமா கிடைக்காதான்னு. அவர் உடனே சொன்னார், இல்லை இப்போ யார் பைக்கு திருடுறாங்களோ அவங்க லிஸ்ட்டெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம், யாருமே உங்கள் வண்டியை திருடலான்னு சொல்கிறாங்க சார். அப்புறம் எப்படி சார் காணாமல் போச்சுன்னு. சரி அதை விடுங்க, நீங்கள் என்னோட வெளியே வாங்கினார். வெளியே கூட்டு போய் ஒரு புது பைக்கை காட்டி, இந்த பைக் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னாரு. நான் சார் ஏன் சார்ண்ணா, என்னோட பைக்கை கொடுங்க சார். இல்லை இதுவும் யாரோ திருடிட்டு வந்த வண்டி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நான் சொன்னேன், ஐயோ வேணாம் சார் எனக்கு. அப்போ சொன்னார், அப்போ விட்டுருங்க, அப்போ ஒன்று பண்ணுங்க, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கோங்கன்னாரு. சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணால் 3 மாதம் ஆகணும் நாட் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு. அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு வேணால் நான் 2 மாதத்துல கொடுத்துறேன். அது மாதிரி 2 மாதத்துல கொடுத்துட்டாரு. கொடுத்தோன்னே இதே மாதிரி கவரில் பணம் போட்டு கொண்டு போய் வச்சோன்னே அவர் இதே வார்த்தை தான் சொன்னார். என்ன சார், நான் வந்து நீங்கள் கண்ணதாசன் பையன் டாக்டருங்கனால ஹெல்ப் பண்ணேன், இதெல்லாம் பண்ணாதீங்க. கண்ணதாசன் பையன்கிட்ட காசு நான் வாங்கலாமா? கண்ணதாசன் எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு, உங்கள்கிட்ட போய் காசு வாங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு. அந்த மாதிரி பல இடங்களில் கண்ணதாசன் பேருக்காக எங்களுக்கு கிடைச்ச மரியாதை. எந்த இடத்துக்கு போனாலும் கண்ணதாசன் பையன்றனாலே எல்லாருக்கும் மரியாதை கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ கிளினிக்கில் இப்போ வடபள்ளி கோயில் பின்னாடி கிளினிக்கு கவிஞர் கண்ணதாசன் பேரில் தான் கிளினிக் வச்சுருக்கேன் சார். நான் கிளினிக்கில் இறங்கி போகும்போது எங்கள் வெளியே பேஷண்ட்லாம் உட்காந்தாங்கன்னா சின்ன வயசான சார், வயசான எல்லாருமே எந்திரிச்சு நிற்பாங்க. எனக்கு சங்கடமாக இருக்கும். இல்லை உட்காரு, இல்லை பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உள்ளே வந்தோன்னே ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் அப்பாவை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசாமல் பல பேர் வந்து என்னோட புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி என்னோட பேரை நான் வந்து கண்ணதாசன் ராமசாமின்னு போட்டிருக்கேன். ஆனால் அங்கே வரவங்க எல்லாம் வந்து நான் கண்ணதாசன் ராமசாமின்னா என் பேரே கண்ணதாசன் டாக்டர் ஆகிடுச்சு. ஒன்று டாக்டர் கண்ணதாசன் பாங்க, இல்லை கண்ணதாசன் டாக்டர் கண்ணதாசன் பாங்க. படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி. அந்த மாதிரி எங்கே போனாலும் கண்ணதாசன் புகழ். ஆனால் கவிதையை பற்றி பேசுகிறதோ இலக்கியத்தை பற்றி பேசுகிறதோ எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை. எங்கள் வீட்டில் உள்ள ஒரே ஆள் கவிஞர் கண்மணி சுப்பு தான். அவருக்கு தான் இதெல்லாம் தெரியும். இப்போ கூட எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க உங்களுக்கு பேச தெரியாதுங்க, கண்மணி சுப்பு மாதிரி பேசுங்க. நான் சொன்னேன், கண்மணி சுப்பு மாதிரி பேசுகிற அவர் தான் இருக்காரு, அப்போ நான் எதுக்கு பேசுகிறேன். அப்போ அதே மாதிரி இப்போ இன்னைக்கு வந்து அவருக்கு போட்டியை என்னால் பேச முடியாது, எதாவது தெரிஞ்சாலும் பேசுகிறேன். ஆனால் எனக்கு போட்டி அவர் வந்து மருத்துவம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவர் அக்யூபங்க்சர் ஹீலிங் எல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ எங்கள் வீட்டிலே ஓரளவுக்கு இலக்கியம் இலக்கணம் எல்லாம் தெரிஞ்சவர் அவர் தான். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன்னா இந்த மேடையில் பேச ஆரம்பிச்சார். 2004 தான் முதல்ல காவிரி மைந்தன் வந்து என்னை கூப்பிட்டு வந்து பேச கூப்பிட்டாரு மேடைக்கு. நான் 2004லேருந்து 2014 வரைக்கும் மேடையில் உட்காந்து கண்ணாடி போட்டு விட வாங்கிட்டு இறங்கி போயிடுவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்தாங்க. சார் என்ன சார் ரொம்ப ஷோகேஸ் மாதிரி இப்போ உட்காந்து மாலையை மட்டும் போட்டு வந்துடுறீங்கன்னாரு. அப்போ நான் ரொம்ப பயமாக இருக்கும் பேசுறதுக்கு. அப்போ 2014 தான் முதல்ல பேசணும்னா அப்போ காவிரி மைந்தன் வந்து துபாயில் இருந்தார். அப்புறம் எம்கே மணி தான் வந்து இருந்தார். அப்போ எம்கே சொல்ல, சார் நீங்கள் பேசுங்க டாக்டர், இந்த தடவை பேசுங்கன்னாரு. நான் ஒன்றும் ப்ரிப்பேர்லாம் பண்ணல, பெருசாக எடுத்து பேசிட்டேன். ஆனால் அன்றைக்கி நான் பேசி முடித்தோன்னே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருசு அன்றைக்கி வந்து சிறப்பு விருந்தினர் வந்து டைரக்டர் பாரதி ராஜா. எனக்கு முன்னாடி நடிகர் ராஜேஷ் பேசினார். அப்போ பேசி முடிச்சிட்டப்போ தான் நான் பேசினோன்னே பாரதி ராஜா சொன்னார், இப்போ நான் ராஜேஷ் வந்து அவர் படித்த ஆசிரியர் இருந்தனால படித்த இலக்கியம் இலக்கணம்லாம் வச்சு பேசினார். ஆனால் நம்ம டாக்டர் வந்து இயற்கையாக மனதோட மனம் ஒட்டுற மாதிரி பேசினார். இதுதான் நிற்கும் அப்படின்னாரு பாருங்க. எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை பாரதி ராஜா எல்லாம் வந்து என்ன பாராட்டுவார்னு. அப்பா வந்து ஒரு தடவை படம் எடுக்கும் போது அவரோட உதவியாளர் அனுப்பி ஒருத்தட்ட போய் கடன் வாங்கிட்டு வர சொன்னாராம். 40,000 ரூபாய் கடன், அதுக்கு 10 வட்டி 4,000 ரூபா, 4,000 ரூபா போக 36,000 ரூபா கொண்டாந்து கொடுத்தாங்களாம். அவர் அந்த உதவியாளர் சொன்னார், என்னென்ன அநியாயம், 40,000 ரூபாய்க்கு 4,000 ரூபா வட்டி ஆனாராம். அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், விடுறா, அவன் நம்ம பணத்துல எடுத்தான், அவன் பணத்துல தானே எடுத்தான், திருப்பி கொடுக்குற வரைக்கும் அவன் தான் டென்ஷனா இருக்கு, நீ ஏன்டா டென்ஷனா இருக்க, வேலையை பாடுறான். அதே மாதிரி அப்பா சொன்ன ஜோக் இதெல்லாம் நான் ரீசெண்டாக அந்த யூடியூப்ல எல்லாம் கேட்டிருந்தேன். ஒரு தடவை ஒரு எல்லா மடாதிபதிகளும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்களாம். அப்போ ஒரு கடைமடைங்கிறது ஊர்லேருந்து வந்த மடாதி ரொம்ப லேட்டாக வந்தாராம். உடனே அந்த மடாதிபதி தலைவர் என்ன பண்ணாராம், அவர் கிண்டல் பண்ணுற மாதிரி வாரும் கடைமடையரேன்னாராம். அவர் வந்து வந்தேன் மடத்தலைவர் உட்கார்ந்தார். அதே மாதிரி ஒரு புலவர் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாராம். அப்போ அவருக்கு வந்து வைத்தியர்கள் என்ன பண்ணாங்களோ அவரால் சாப்பிட முடியாது, அதனால் துணியில் வந்து பாலை நினச்சி சொட்டு சொட்டாக வாயில் விடுங்கன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணு அந்த மாதிரி பண்ணுச்சான். பாலை ஊற்றினோன்னா அந்த புலவர் முகம் சுழிச்சிடாராம். அந்த பொண்ணுக்கு எடுத்தா, என்னப்பா பால் கசக்குதுன்னா, பாலும் கசக்கல துணியும் கசக்கலன்னாராம். துவைக்காத துணிங்கிறாங்க. இந்த மாதிரி அப்பா வந்து நிறைய ஜோக்ஸ். இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த வக்கீல் ஜோக்கு ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலாக வந்து அவர் சொன்ன கொஞ்சம் மாற்றி சொன்னார். ஆக்சுவலாக அதாவது வந்து நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இந்த நடுவில் இந்த வால் உடஞ்சிருச்சான். அப்போ வந்து நரகத்தில் இருக்கவங்க சொன்னாங்களா நீ தான் கட்டி தரணும்னாங்க, அப்போ சொர்க்கத்தில் இருந்து சொன்னாங்க இல்லை நீ தான் கட்டி தரணும்னாங்க. அப்போ நான் கேஸ் போடுவேன்னு மாறி மாறி சொன்னேன். நரகத்தில் சொன்னேன் நீ கேஸ் போட முடியாதியா, வக்கீலெல்லாம் இங்கெல்லாம் இருக்கான் அப்படின்னா. அந்த மாதிரி சொல்லும் போது அப்பா வந்து எப்படி எவ்வளோக்குள்ள பேசுவாரோ, பாட்டு எல்லாம் எவ்வளோ திறமை இருந்தோ
அது ஆனால் வந்து அவருக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம். அவருக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தானே என்னோட மறைந்த சகோதரர் கலைவாணனை கூப்பிட்டு ஜோக் சொல்லுவார். அந்த அளவுக்கு அவர் நகைச்சுவை உணர்வு ரொம்ப ஜாஸ்தி. எங்கள் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப சகஜமாக எல்லார்ட்டும் ரொம்ப ஃப்ரீயாக பேசுவார், எல்லாம் பண்ணுவார். அவரோட பாடல்களை பற்றி சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு தகுதி இல்லை. ஆனால் எனக்கு பிடிச்ச பாடல் ஒரு 2-3 லைன் மட்டும். அப்புறம் இதில் வந்து எனக்கு பிடிச்சதில் வந்து அந்த நிலைவே என்னிடம் நெருங்காத படத்தில் வந்து அவர் சொல்லு, ஊமையின் கனவை யார் அறிவார், என் உள்ளத்தின் கதவை யார் திறப்பார், மூடிய மேகம் களையும் முன்னே என்னை நாடி வந்தாயோன்னு வரும். அது மாதிரி லாஸ்ட்டில் வரது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவருக்காகவே எழுதுன மாதிரி இருக்கும். அமைதி இல்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னை படைத்து விட்டான், நிம்மதி இழைந்து நான் அலைகிறேன், இந்த நிலையிலும் என்னையே நீர்தான் தான் வரும். அப்புறம் இப்போ நிறைய பேர் சொல்கிற மாதிரி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் அப்பா உங்கள் அப்பா என்ன சார் இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப நினச்சா ஆச்சரியமாக இருக்கும். காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. இப்போ மறைந்த MK மணி அவர்கள் சொல்வார், சார் என்ன சார் எவ்வளோ அருமையாக எழுதியிருக்காரு பாருங்க சார். அது மாதிரி காவிரி மைந்தனை பற்றி சொல்கிறதா இருந்தாலும் அப்பாவுக்காக உயிரை கொடுத்துட்டு இருக்க ஒரு மனுஷன் தான் காவிரி மைந்தன். நாங்கள்லாம் வந்து பசங்கிற பேரில் வரமே தவிர எங்களுக்கு பெருசாக அதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் இனி இந்த வருஷம் பூரா இதே நினைப்பாவே ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கானா அது காவிரி மைந்தன் தான். அந்த மாதிரி அப்பாவை பற்றி பேசினா பேசிக்கிட்டே போகலாம். அவர் சொல்கிற மாதிரி நூற்றாண்டு விழா வரப்போது, அது இன்னும் சிறப்பாக அமையணும்னு ரொம்ப பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். இது வாய்ப்பு கொடுத்தமைக்கு எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். தந்து மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் கவியரசு கண்ணதாசன் அவர்களின் ரசிக பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். அப்பா வந்து தமிழில் மட்டும் இல்லை, ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், சிங்களத்தில் கூட ஒரு படம் எடுத்திருக்காங்க. மொத்தம் 73 படங்கள் அவங்க வந்து தயாரித்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. கவியரசு அவர்களுடைய இந்த 98வது பிறந்த நாள் விழாவில் எனது தந்தையும் TR ராமண்ணா இயக்குனர், பட தயாரிப்பாளர், அவர்களது 100வது வயது இந்த வருடம் அவர்களுக்கு. அந்த நேரத்தில் இந்த விருதை வழங்குறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இதை வந்து வாங்கிறதுக்கு. யூஸ்வலாக நான் எதுக்கும் போகிறது கிடையாது. பட் இந்த 100வது வயசு அன்னைக்கு இவங்க இந்த விருது கொடுக்குறாங்கங்கிறதுக்காக இந்த கவியரசு விருதை பெறுவதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த விருதினை வழங்கிய விழா குழுவினருக்கும் கவிஞர் காவேரி மைந்தனுக்கும் நான் வந்து ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப வருஷமாக எங்களுக்கு பழக்கம், தூரத்து சொந்தமும் கூட எங்களுக்கு. அவங்க பண்ணுற நல்ல காரியமும் தெரியும். நானும் கவிஞர்களுடைய பெரிய ரசிகை தான். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைங்க. எனது அவரே எழுதி வச்சுட்டு போனார். இன்று வரைக்கும் அதை அழியாமல் ஒருத்தங்க மனதிலையும் அவர் இருக்கிறது நிச்சயம். இன்னும் பல காலங்கள் 100வது விழாவையும் அவங்க வந்து கொண்டாட போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அழைத்தால் நிச்சயம் வருவேன். நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்திய எங்கள் நிறுவனர் பொதுச் செயலாளர் திரு காவிரி மைந்தன் அவர்களுக்கும், எங்கள் இணைந்து பணியாற்றும் திரு கீதகாந்தி அவர்களுக்கும், திரு ராஜேந்திரகுமார் அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய மன்னார்குடி மலைவேந்தன் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமான விஷயம், திரு SP முத்துராமன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. SPM சார் வந்து கம்பன் விழாவாகட்டும், கண்ணதாசன் விழாவாகட்டும், அவர் தான் கைடு. கோனார் தமிழரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்களுடைய கோனார் தமிழரை அவர் தான். அவர் எப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்கும், 6 மணிக்கு இருக்கும், 6:30 மணிக்கு ஆரம்பிப்போம். இந்த மாதிரி ஒரு பேடை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக நோட் பண்ணி செஞ்சு எங்களை போன்றவர்களெல்லாம் கரெக்டாக கைட் பண்ணி ஃபாலோ பண்ணுறதுல அவருக்கு நிகர் அவர் தான். 91 வயசுல அப்படி ஒரு புயல் போல பணியாற்ற இளைஞர் அவருடைய கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பண்டாடும் கல்வி மலர் தோட்ட
எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. வட்டங்கை மனத்தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலர் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சூரியன் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே. என் தோழி தென்னை தருநாதங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் மூர்த்தி புகழ் பாடுங்களே. கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னில் அவள் தவழ்கின்றவன் கொடியோடும் மதுராவை ஆள்கின்றவன். குருவாயூர் தன்னில் அவள் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடும் மதுராவை ஆள்கின்றவன். இருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். முதல் கொடுப்பு மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான். அந்த பாரத போர் மொழிக்கு தங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான். அந்த பாரத போர் மொழிக்கு தங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதையிடும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதையிடும் பாடம் கொடுத்தான். கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பழுதாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. முதல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே.
அப்படின்னோடனே பாட்டு கொடுத்துறியாமே, அது எப்படி கொடுப்பேன்? எங்க இப்ப நாங்கெல்லாம் சுத்தி நிக்கிறோம், ஒரு பாட்டு சொல்லுன்னாரு. கவிஞர் வேற ஒன்றும் கேட்கல, ஒரு சுச்சுவேஷன் சொல்லுமா பாட்டு கொடுக்குறேன்னாரு. சுச்சுவேஷன் சுத்தி நாங்க பெண்கள் நிக்கிறோம், நடுவில் நீ ஒரு ஆள் மாட்டிக்கிட்டு இருக்க, சொல்லு பாப்பா இதான் சுச்சுவேஷன். கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலேன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருந்தார். பின்னாடி இந்த பாடலை படத்துல பயன்படுத்திட்டார். கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே, கண்ணன் நடுவினிலே, காலையிலும் காற்று பாடி வரும் பாட்டு, எதிலும் அவன் குரலே. அடி என்னடி ரக்கம்மா